இஸ்ரேல் மேலே இப்போ ஈரான் நடத்திட்டு வர தாக்குதல் உலக நாடுகளிடையே ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பை தாண்டி, அதாவது இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகத்துக்கே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டமாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதையும் தாண்டி ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கிறதால இஸ்ரேலில் சில பாதிப்புகளும் உண்டாகியிருக்கு. இந்த நிலையில் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுமே நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் ஏற்கனவே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அதாவது பாலஸ்தீன விடுதலைக்காக தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு போராட்ட குழுக்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக, அதாவது ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி இந்த மாதிரியான குழுக்களுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தது. அப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருந்த நிலையில தான் அதற்கு முழுசா சப்போர்ட் பண்றது, ஃபண்ட் பண்றது, ஆயுதங்கள் வழங்குறது எல்லாமே ஈரான் தான் அப்படின்னு சொல்லி ஈரான் மேல குற்றம் சாட்டி தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல இஸ்ரேல் செயல்பட்டு வந்ததா ஈரானும் குற்றம் சாட்டியிருக்கு. இதை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கு. இந்த நிலையில தான் அதற்கு எல்லா விஷயங்களுக்கும் பதிலடி கொடுக்கிற விதமா இப்போ இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த விஷயங்கள், அதாவது இந்த இடைப்பட்ட ஒரு வருடங்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த லிங்க் மேலே அட்டாச்சாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். அதற்கான முழு விவரங்களும் அதில் இருக்கும். ஸோ இப்போ இந்த அட்டாக் எப்படி நடந்தது, இந்த விஷயம் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு விஷயம் நம்ம இந்த மேப்பை பார்த்தா ஆக்சுவலாக நல்லாவே புரியும். இதான் ஆக்சுவலாக மிடில் ஈஸ்ட் நம்ம வெஸ்டர்னில் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதை நல்லா இந்த மேப்பை நம்ம உத்து பார்த்தோம்னா புரியும். இந்த பகுதி, இந்த சின்ன பகுதி தான் இஸ்ரேல். இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிற மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு. அதற்குள்ளே இருக்கிற ஒரு சிறிய பகுதி, இப்போ இருக்கிற சிறிய பகுதி தான் பாலஸ்தீன். அதை ஒட்டி இருக்கிற ஒரு சிறிய பகுதி லெபனான். ஈரான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்காங்க, இஸ்ரேல் இங்கே இருக்காங்க. இந்த இடைப்பட்ட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 நாடுகள் இருக்குது. ஈராக் இருக்குது, ஜோர்டன் இருக்குது, அண்ட் சிரியா இருக்குது. இது கீழே பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா, ஓமன், ஏமன் இது போல் இருக்குது. இதே போல் பக்கத்தில் டர்க்கிக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 3 நாடுகள் இருக்குது. அப்போ 3 நாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான 2300 கிலோமீட்டர் அளவுக்கு 2 நாடுகளுக்கும் இடையில் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஈரான் இங்கேருந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்பத்தில் நடந்த தாக்குதல்கள், அதாவது இஸ்ரேல் மேலே தொடர்ந்து ஆயுத குழுக்கள் நடத்தின தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும். இது லெபனான். இங்கே லெபனானில் தான் ஹெஸ்புல்லா குழுக்கள் இருந்தாங்க. ஸோ இங்கே ஹெஸ்புல்லா குழுக்கள் இருக்காங்க. இவங்க இங்கே இருந்து இஸ்ரேலுடைய இந்த பகுதியிலுமே வடக்கு பகுதியில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இது லெபனானுடைய தெற்கு பகுதி. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க இங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே போல் இங்கே வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா, இந்த காசாவில் இருந்து இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே போல் வெஸ்ட் பேங்க் சைடில் இருந்தும் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த 2 ஆயுத குழுக்கள், அதாவது லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லாவும் காசாவிலிருந்து ஹமாஸும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே போல் ஏமன்ல இருந்து ஹவுதி தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இது தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இது ஒரு ப்ராக்சி வார் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா இந்த ஆயுதம் ஏந்திய போராட்ட குழுக்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறது, ஃபண்ட் பண்ணுறது எல்லாமே ஈரான் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஈரான் நேரடியாக நடத்துகிற ஒரு தாக்குதலாக தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது ஈரானுடைய சப்போர்ட்டில் தான் இந்த தாக்குதலே நடக்குது அப்படிங்கிறதால இதில் ஈரானுடைய தலையீடு இருக்குது. ஆனால் அது மறைமுகமாக நடந்துட்டு இருக்கு இத்தனை நாளா. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆயுத குழுக்கள் எல்லார் மேலேயுமே தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க. அவங்களுடைய முக்கியமான லீடர்ஸ், கமாண்டர்ஸ், சீஃப்ஸ் எல்லாருமே இப்போ கடந்த ஒரு வருடங்களில் இந்த கொலைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த கொலைகளுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற விதமாக இதில் பார்த்தோம் அப்படின்னா சில தலைவர்கள், அதாவது ஹமாஸினுடைய தலைவர் ஈரானுடைய எல்லைக்குள்ளே கொல்லப்பட்டார். அது ஈரானுடைய எல்லைக்குள்ளே நடந்தது. இங்கே இருக்கிற இஸ்ரேல் இங்கே இருக்கிற ஒரு நபரை அதாவது இந்த பகுதியை, ஹமாஸ் பகுதியோடைய சேர்ந்த ஒரு தலைவர் இந்த இடத்துல வச்சு கொண்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஈரானுடைய எல்லைக்குள்ளே, ஈரானுடைய பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இது நடந்திருக்கு அப்படிங்கிறது ஈரானுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது எல்லாத்துக்கும் இதற்கு மேலே ப்ராக்சி வார் சரிபடாது, நம்மளே நேரடியாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஈரான் இறங்கியிருக்காங்க. ஈரானுடைய ஆயுதங்கள், அவங்களுடைய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க பெரும்பாலும் ரஷ்யாட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இதில் பெரிய அளவுக்குள்ள
டெக்னாலஜிக்கலாக வந்து பெரிய இது இருக்காது அப்படிங்கிற ஒரு இது பார்வை வந்து பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வாங்குறது எல்லாமே ரஷ்யாட்டேருந்து வாங்குறாங்க. ரஷ்யாட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னா, அது எல்லாமே சோவியத் யூனியன் கால வெப்பன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து வாங்குற எல்லா வெப்பன்ஸும் தயாரிக்கிற எல்லா வெப்பன்ஸுமே வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் அமெரிக்காட்டிருந்து இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறதான விஷயங்களாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய சிஸ்டம், அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டம், இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது உலகத்திலே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க பவரை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள சுற்றிலுமே வந்து எல்லா பக்கமும் த்ரெட் இருக்குது. அப்படிங்கிறதால அவங்க தங்களை வந்து ரொம்ப சூப்பர் பவராக அந்த பகுதியிலே வந்து ஒரு சூப்பர் பவராக வந்து தங்களை தகவமைச்சுக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுடைய பவரை தாண்டி எப்படி ஈரான் வந்து இவங்களை அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய டிஃபென்ஸ் இப்போ அவங்க பயன்படுத்துகிற ஏர்க்ராஃப்ட், ஜெட்டு இதெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹிசாகரார், ஈரான் ட்ரோன், ஷாகித் 136, அராஸ் 2 இந்த மாதிரியான சோவியத்துடைய அதாவது ரஷ்யாவுடைய தயாரிப்பு வந்து பயன்படுத்தி வராங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பயன்பாடு இது எல்லாமே வந்து அந்த ரஷ்யாவுடைய வெப்பன்ஸாக தான் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவராக அல்லது மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அயன் டோம் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய த்ரெட்டாக இருக்கிறது ஷார்ட் மிசைல்ஸ் தான். ஏன் அப்படின்னா காசால இருந்தும் இங்கே லெபனான்ல இருந்தும் அவங்களுக்கு ஹமாஸ், ஹெஸ்புல்லா இவங்க ரெண்டும் பெரிய அளவில் நடத்துகிற தாக்குதல் தான் வந்து அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை தடுக்கிறதுக்காக அவங்க வந்து ஷார்ட் மிசைல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் வந்து அயன் டோமே கொண்டு வந்தாங்க. அந்த அயன் டோம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து பேலிஸ்டிக் மிசைலை வந்து தாக்குமா அப்படிங்கிற ஒரு நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் பவர் வந்து அயன் டோமில் இருக்குது. ஆனால் பேலிஸ்டிக் மிசைலை வந்து அவங்க அந்த அயன் டோம் வந்து அதை வந்து எதிர்த்து நிற்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுட் வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா அது 2-3 டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போது ஈரான் நடத்தின தாக்குதலில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 120க்கும் அதிகமான பேலிஸ்டிக் மிசைலை வந்து பொழிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேலிஸ்டிக் மிசைல் வர்ற அந்த இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய S-400 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த S-400 மாதிரியான ஒரு வாகனத்தை தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இங்கேருந்து 2500 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அது வந்து லான்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது போல் பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய ட்ரோன் அண்டு ஷாகித் அந்த 136 அதன் மூலமாகவே வந்து இங்கேருந்து வான்வழியில் வந்துமே வந்து இஸ்ரேல் மேலே வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து அயன் டோமால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அயன் டோமுடைய இது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஷார்ட் ரேஞ்சை வந்து தான் வந்து பெரும்பாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அப்படி பார்க்கும்போது அயன் டோமுடைய சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அடிப்படையில் தான் இருக்குது. அதோட லேயர் 7 வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய அதாவது இஸ்ரேலுடைய மல்டி இயர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸை வந்து தான் பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதற்கு மேலே வருகிற மிகப்பெரிய அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுமே வந்து நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஈரான்லேருந்து வர்ற இங்கே இஸ்ரேலுக்கு வர்ற பெரிய அளவிலான பேலிஸ்டிக் மிசைலை கண்ட்ரோல் பண்ண முடியாததால் இஸ்ரேலுக்குமே வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை இஸ்ரேலுமே வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க. இப்போது பதிலுக்கு இஸ்ரேல் என்ன தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 2 நாடுகளுக்கும் இடையில் 2000க்கும் அதிகமான கிலோமீட்டர் இருக்குது. இடைப்பட்ட இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா 3 நாடுகள் இருக்குது. ஸோ இந்த 3 நாடுகளில் மக்களும் வசிக்கிறாங்க. இந்த பகுதியிலேயும் மக்கள் வசிக்கிறாங்க, ஈரான்லேயும் மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ இதனால் பொதுமக்களுக்கும் ஏதேனும் சிக்கல் வருமா அப்படிங்கிறதுமே வந்து பெரிய அச்சமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் இப்போ மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைகிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டாலும் அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுமே வந்து பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா காசாவில் அண்டு லெபனானில், ஈரானில் இந்த ஒரு வருடத்திலே வந்து நிறைய அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த நிலை வந்து தொடர்ந்தால் இது வந்து இன்னும் மிக மோசமாகும். மிடில் ஈஸ்டில் அமைதி குலைகிறது மற்ற நாடுகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே ரஷ்யாலையும் உக்ரைனுமே வந்து போர் போயிட்டுருக்கு. இதனால் வந்து 3ஆம் உலக போர் அப்படின்னு நம்ம பேசுகிறது ஒரு அபத்தமான விஷயம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சிக்னலை வந்து இது கொடுக்குதோ அப்படின்னுமே வந்து தொடர்ந்து வந்து அஞ்சப்படுற ஒரு நிலையாக தான் இருக்குது. இந்த நிலையில் இஸ்ரேல் அடுத்து என்ன தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அச்சமாக தான் இருக்குது. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் இந்தியாவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.